ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. வணக்கம் டிக்டாக் அன்பர்களே, நான் உங்கள் அஷ்பு அஸ்ட்ராலஜர். நாளைக்கு பார்த்துக்கிட்டா 11/11. இன்னைக்கு நான் உங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, இந்த 11/11 லோ ஆஃப் அட்ராக்ஷன். இது வந்து புதியதா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க இருக்கிறேன். லோ ஆஃப் அட்ராக்ஷன், நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றது. ஸோ இந்த 11/11 வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. மிகவும் சக்தி வாய்ந்தது. முக்கியமா இந்த 11ஆம் தேதி 11ஆம் மாசம் காலையில 11/11 இருக்கலாம், இல்ல இரவு PM 11/11 இருக்கலாம். அந்த நேரத்துல, அந்த ஒரு நிமிடத்துல 60 வினாடி துளிகள்ல உங்களுடைய வேண்டுதல் என்ன? கண்டிப்பா நல்ல விஷயங்களுக்கா இருக்கணும். ஏன்னா பிரபஞ்சம் வந்து நம்மளுடைய வேண்டுதல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ நியாயமான நல்ல கோரிக்கைகளா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து இதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிய உங்களுக்கு விருப்பமான கடவுள்கிட்ட நீங்க வச்சிடலாம். முக்கியமா இந்த 60 வினாடி துளிகள் 11ஆம் மாசம் 11ஆம் தேதி காலையில 11/11 இருக்கலாம் AM, அதாவது 11/11 AM. இந்த 60 வினாடி துளிகள்ல நீங்க எழுதுறது வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவையா மாறும். ஒரு வருஷத்துல கடவுளுடைய கருணையினால ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லபடியே நிறைவேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காலையை தவிர விட்டுட்டீங்கன்னா, நீங்க வெளியா இருக்கீங்கன்னா மாலையில இரவு வேலையிலக்குள்ளும் நீங்க 11/11 உங்களுடைய வேண்டுதல். ரொம்ப வருஷமா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களா, இல்ல கல்யாண வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா, எந்த ஒரு விஷயம், வேலை, பிசினஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா, எந்த ஒரு விஷயமாவும் இருக்கலாம். நல்ல கோரிக்கைகளா இருந்தா கண்டிப்பா இந்த 11/11 இதை நீங்க வந்து நல்ல முறையில பயன்படுத்தி உங்க வேண்டுதல்களை ஒரு வந்து கடிதத்துல, ஒரு பேப்பர்ல வந்து ரைட் டவுன் பண்ணி உங்க ஃபேவரட் காட்ட வச்சிருங்க. எடுக்காதீங்க. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறும். நல்ல பிரார்த்தனை செய்துகிட்டே வாங்க. நாளைய இந்த 11/11 தவற விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.